ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈரோட்டில் இருக்க காலபைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நீங்கள் இவ்வளோ பெரிய காலபைரவர் பார்க்க முடியும். தேங்காய் தீபம் போடுறது எதுக்குக்கா? தேங்காய் தீபம் போடுறது திருமண தடை, குழந்தை பாக்கியம், இடம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தேங்காயில் தீபம் போடுறது இந்த கோயிலில் சிறப்பு. மிளகு விளக்கு போடுறது கந்திஷ்டி, போட்டி, பொறாமை, கைகால் வலி, இந்த மாதிரிலாம் மிளகுல தீபம் போடலாம். குருமிளகு தீபம். சரிங்க. உள்ளே வந்து பச்சை கலர் விபூதி வச்சுருக்குறாங்க. அது பூசினா உடம்புக்கு நல்லது. ஏதாவது நோய் நொடி இருந்தால் கூட, தலைவலி இந்த மாதிரி இருந்தால் கூட போடலாம். அது வந்து மூலிகை திண்ணீர். போய் நம்ம கருவறையில் எலுமிச்சி மரத்தை வச்ச உடனே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சாமிக்கிட்ட 3 வாய் 2 வரம் வாங்கிட்டு போனால் சாமிக்கிட்ட ஒரு பழம் வச்சுட்டு நீங்கள் 2 குடமோ 3 குடமோ உங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு போய் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கோயில் நம்மளோட கருவறைக்குள்ளேயே பொம்பளை ஆம்பளைன்னு வித்தியாசமெல்லாம் போட்டனால அந்த கோயிலோட சிறப்பே நம்ம கையால் நம்மளே பால் அபிஷேகம் பண்ணலாம். தேவி பிரஷ்டமி ஈரோடு மாவட்டம் ராட்டைச்சுட்டிப்பாளையத்தில் இருக்குது. அவள் பூந்தரை பக்கத்தில் எல்லா பஸ்ஸுமே நிற்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.